வணக்கம். இன்றைய குறளின் குறள் பதிவில் நாம் பார்க்க போகும் குறள், அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின். அதாவது, முழுவதும் எண்ணி இடமறிந்து செய்யின், துணிச்சல் தவிர பிற துணைகள் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி வாக சூடுறதுக்கான ஒரு தாரக மந்திரத்தை தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு பிறகு நாம எந்த விதமான தொழில ஈடுபடுறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அமையும். நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நன்றாக யோசிச்ச பிறகு எடுக்கணும். யோசிக்காம நாம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நம்மை ஒவ்வொரு நாளுமே யோசிக்க வைக்கும். அப்படி நாம யோசிச்சு எடுக்கக்கூடிய சில முடிவுகள் கால சூழலுக்கு பொருந்தக்கூடிய முடிவுகளா இருக்கணும். கால சூழலுக்கு பொருந்தாத எந்த ஒரு முடிவும் காலத்தால காலாவதியாகும். உங்ககிட்ட ஒரு திறமை இருந்து அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, உங்களையும் உங்க திறமையும் நம்பி ஒரு செயல்ல நீங்க ஈடுபட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா சரியா யோசிப்பாங்க, கால சூழலுக்கு பொருந்தக்கூடிய முடிவுகள் எடுப்பாங்க. ஆனாலும் அவங்க மனசுல ஒரு விதமான பயமும் ஒரு விதமான எதிர்பார்ப்புமே இருக்கும். ஒரு செயல்ல இறங்கிட்டோம், என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும், யாராவது நமக்கு உதவுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சில பேருடைய மனசுல நிச்சயம் வரும். அந்த நேரத்துல தான் நம்முடைய வள்ளுவருடைய இந்த குறளை நாம நினைச்சு பார்க்கணும். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின். அதாவது, முழுவதும் எண்ணி இடமறிந்து செய்யின், துணிச்சல் தவிர பிற துணை வேண்டாம் அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகா குறிப்பிட்டாரு. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவா இருக்கிற பட்சத்துல, கால சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய நிலையில இருக்குது அப்படின்னா, அதற்கு பிறகு உங்களுக்கு துணிச்சலுடைய துணை தான் தேவையே தவிர வேற யாருடைய துணையும் உங்களுக்கு தேவைப்படாது. நாம செய்யற செயல்ல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு துணிவு நிச்சயம் இருக்கும். துணிவு இல்ல அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு முழுமையான நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். பல நேரங்களில் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து சில உதவிகள் எதிர்பார்ப்போம். ஆனா நம்முடைய உழைப்பு நமக்கு உதவுற மாதிரி வேற யாராலையும் நமக்கு உதவிட முடியாது. அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் எதிர்பார்ப்பும் நிச்சயம் எல்லோருடைய மனசுலயும் இருக்கும். வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறதுல தான் இருக்கு. அதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. எஞ்சாமை அப்படின்னா எல்லா விதத்திலையும் குறைவில்லாம ஒரு சிந்தனை அல்லது செயல் என்று அர்த்தம். எப்பெல்லாம் உங்க மனசுல ஒரு விதமான பயமும் பதற்றமும் வருதோ அப்போ எல்லாம் இந்த திருக்குறளை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின். அதாவது, முழுவதும் எண்ணி இடமறிந்து செய்யின், துணிச்சல் தவிர பிற துணைகள் வேண்டாம். நேற்றைய தினத்தை விட நம்முடைய இன்றைய தினம் சிறப்பானதா இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்முடைய மனசை நல்ல காரியங்களால நம்ம நிரப்பணும். அப்படி நிரப்புறதுக்காக தான் இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒவ்வொரு நாளுமே நம்ம வழங்கிட்டு வரோம். உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். மீண்டும் நம்முடைய அடுத்த பதிவில் வேறொரு வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.